நாங்கள் தான் வளர்த்தோம், நாங்கள் இல்லைன்னா மேடை இல்லைன்னா ஆலய அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு அவருடைய திறமையை பயன்படுத்த நம்மளும் கட்சியை நம்ம வந்து அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர்களுடைய கட்சியில் 8 ஆண்டுகளாக பயணித்த காளியம்மாள் அவர்கள் இன்று அதிமுகவுடைய ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர்கள் கட்சியில் இணைந்தது பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர்கள் சிந்திக்கப்பட்ட காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் இணைவார், எந்த கட்சியில் இருந்து அவர் பயணிப்பார் என்றெல்லாம் கேள்விகளும் விமர்சனமும் உண்டாக்கி கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் திராவிட கட்சியிலும் என்று அதிகமாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் சென்று திராவிட கட்சியில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, புதிதாக தொடங்கக்கூடிய தலைவர் கட்சியில் தான் இணைவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் திமுக பேசிக் கொண்டிருந்தார், தாவக கட்சியிடம் பேர பேசிக் கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற சூழ்நிலையில இறுதி கட்டமாக அதிமுக கட்சியில் இணைந்திருக்கின்றார். இந்த கட்சியில் இணைந்த பிறகு அவருடைய சில எதிர்மறையான விமர்சனம் வந்துள்ளது. நாம் தமிழ் கட்சி மிக துரோகம் செய்துவிட்டார், நாம் செயல் எத்தனை ஆண்டுகளாக பயணித்த ஒருவர் திராவிட கட்சிகள் மீது எப்படி சேருவதற்கு மனம் வந்தது, தமிழ் தேசியத்தை துரோகம் செய்து விட்டார், சீமான துரோகம் செய்து விட்டார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். காளியம்மாள் செய்த துரோகமா இல்லை அவருக்கு நிலைப்பாடா என்பது நம்ம தான் அந்த கடலில் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவர் மாற்று கட்சிகள் விமர்சனங்கள் ஏற்படுவதாக இருக்கலாம். தமிழ் தேசிய கட்சியில் பயணிப்பவர்கள் அவர்களை பற்றி பேசாமல் கடந்து செல்வதும் சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நிலைப்பாடை பொறுத்தான் நம்ம விமர்சனம் வைக்க வேண்டுமே தவிர எடுத்த உடனே ஒரு கல்வி அறியக்கூடாது. ஆனால் அவர் விளக்கப்பட்டதிலிருந்து தனக்குன்னு இதோ ஒரு வாய்ஸ் தான் பிரச்சனையாக நடந்தது. சீமானவர்கள் பேசிய ஒரு வாய்ஸ் தவறாக வெளியிடப்பட்டுப்படுகிறது. அதாவது சீமானவர்கள் எந்த சூழ்நிலையில் எதற்காக பேசினாலும் தெரியாது. ஒருவேளை அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக கூட சொல்லியிருக்கலாம், பிசிறி வச்சு கொடுத்து வைக்கலாம், ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர்கள். அந்த செய்தி வெளியே பரவலாக வரும்போது தான் தனக்கு அந்த அவமானமாக இருக்கிறது, இந்த கட்சியில் இவ்வளோ தடவை பாடுபட்டிருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி சொல்லுவதாக நான் கட்சியில் விளையிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அது ஆதரவுறவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள், அதோடு முடிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் கட்சியில் தான் நீங்கள் பயணிக்க போகிறீங்க, நான் பொதுவாக கட்சி இல்லாமல் மக்கள் இயக்கமாக நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு நிறைய போராட்டங்கள்லாம் பங்கெடுத்து கொண்டிருந்தார். இன்று விஜய் கட்சியில் இணைவார் எதிர்பார்த்த ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. இப்போ கடைசி இறுதி கட்டமாக அதிமுக இணைந்து விட்டு விட்டார். இதனாக தமிழ் தேசியர்களை எதிர்ப்பு இருக்கிறது நமக்கு சரியானதாக இல்லை, கடந்து செல்வதுதான் சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நிறைய பதிவுகளை பார்க்க முடியலாமல் நம்ம இவர் காளியம்மாள் எதிர்மறை செய்யும்போது அதிமுக தரப்பிடம் அந்த நபர்கள் எப்படி உங்கள் கட்சியில் இது வரைக்கும் பயணித்தவர்கள் திடீரென்று வேறு கட்சியில் கூட சேர்க்க வரை இருக்கிறீர்கள், தமிழ் தேசியம்னா நீங்கள் மட்டும் தமிழ் தேசியமா, உங்கள் கட்சியில் பயணிக்க தான் வேண்டுமா, வேற மாற்று கட்சிக்கு செல்லக்கூடாதா? மாற்று கட்சி செல்லலாம், அவங்க தன் நிலைப்பாடைய சீமானா சொல்லிவிட்டார். கட்சியில் பிடிக்கலாம் போயிட்டாங்களா, அவங்க விருப்பம், எந்த கட்சியில போயிட்டு சொந்தமாக செயல்படலாம், அதுக்கு ஒரு தடை இல்லை. யார் எப்படினாலும் போகலாம், யாரை நம்பி இந்த கட்சி இல்லை, கொள்கை கோட்பாட்டுக்கு பட தான் கட்சி, என்னையே நம்பி கட்சியிலன்னு சொல்றார் சீமானா. என்ற கொள்கை கோட்பாடு தான் சொல்லிக்கிறாரு. ஏன் தொடர்ந்து என் கொள்கை கோட்பாடு தான் சீமானை வலியுறுத்தி ஒரு முக்கிய காரணம் என்ன சொன்னீங்கன்னாக்கா, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், தனக்கு தான் செல்வாக்கு தெரிஞ்சுட்டு வச்சுக்கலாம், அவர் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எனக்கு இந்த சீட்டு கொடுக்குறியா, இவ்வளோ பேரம் பேசுறியா, அந்த இடத்துல மக்கள் தன் பக்கம் வளைக்கப்படுவான். அதே கமிஷன் அடிப்பான், கொள்ளை அடிப்பான், அந்த மக்களுக்கு இலவசம் அதிகமாக கொடுப்பான், காசை வாக்கோடு பறிப்பான். திராவிட கட்சிகள் போன்ற இது போன்ற செயல் வச்சுக்கான், அவன் தான் அந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு ஓட்ட மாரி ஆகிடுவான். அப்போ அவன் செய்கிற சட்டமாகிடும். அப்போ சீமானோட கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார்கள். நல்ல செய்யணும் ஆட்சியில் அந்த தொகுதி நல்ல செய்யணும் வச்சு அவன் செஞ்சாலும் அங்குள்ள எம்எல்ஏ செய்ய விட மாட்டான். அப்போ தனக்கு தான் ஆள் சேர்க்கிற கூட்டத்தை சேர்க்கக்கூடாது, கட்சிக்கு தான் ஆள் சேர்க்கிறவங்க தான் தேவை அப்படின்னு சொல்கிறப்போ தான் இந்த நீக்கப்பட்ட பிறகு விமர்சனம் வந்த பிறகு இது போன்ற தனக்கு தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், தனக்கு ஆள் கூட்டம் சேர்க்கிறன்னு சொல்லி தான் நாம் தமிழ் செயல்படுறது சில விமர்சனம்லாம் வந்தது. இதெல்லாம் விமர்சனம் ஒரு கட்சியில் இருக்கும் போது வெளியேற்றும் போது ஏற்கனவே விமர்சனங்கள் தான். ஆக கட்சியை விட்டு வெளியே சென்ற பிறகு அவர் வழியை பார்த்து விட்டு செல்வார்கள். நமக்கு எதிர்மறையாக நம்மளை விமர்சிக்கும் போது தான் நமக்கு அவங்களோட பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அவர்கள் அது போன்று செய்யவில்லை. ஏன்னா அவர் நாகரிகமாக மெச்சூர்டாக போயிட்டாங்க. நமக்கு ஒரு பிடிக்கலன்னு சொன்னோன்னா அது போயிட்டாங்க. வேற எந்த கட்சியும் பொருத்தமான கட்சியாக இருக்காது. ஏன்னா திமுக திராவிட கட்சி, திராவிடத்தை பெரியாரை தூக்கிட்டு வந்திருக்க விஜய்யும் ஒரு திராவிட 0.2 அதில் சேருவதற்கு ஒருபோது மனம் இல்லை. அதிமுகவும் திராவிட கட்சி தான். அம்மா ஜெயலலிதா அவர்கள் போன பிறகு அந்த தலைமைன்றது தமிழர் எடப்பாடி அவர்கள் என்றுதான். சரி, இப்போ ஒரு தமிழனுக்காக நம்ம வேற கட்சி இடமுடியாத சூழ்நிலையில
எடப்பாடி அவர்கள் சேர்த்து பயணிக்க அவர் முற்படுகிறார். திருப்பி நாம் தமிழ் கட்சி வந்தாலும் வரவேற்கிறார். அவர் வேறு சென்று கட்சி இருந்தாலும் அது எந்த ஒரு இடையூறும் இல்லை. சீமானு சொல்லிவிட்டார், யாரும் இங்கே பிடிச்சி இருப்பதில்லை, யாரும் போகணும்னு சொல்றதில்லை, அவங்களோட செயலோட பொறுத்து சொல்லிட்டார். ஆனால் அப்போ அந்த கட்சியில் பயணிக்கிற போது சரி, இது வரைக்கும் நம்ம அவரோட கட்சியை விட்டு விலகி போன பிறகு நாம் தமிழ் விட்டு விலகி போயிட்டால் அப்படியே போயிட்டு அவர் கட்சியை விட்டு சுருண்டுக்கிட்டு போடியா, அதே அனாதை பண்ணணும், கட்சியை முன்னெடுக்கக்கூடாதா, சுருண்டு வீட்டில் முடை கிடக்கணுமா? இப்போ அவங்க அரசியல், அவங்களுக்கும் அரசியல் வாழ்க்கை இருக்கிறது, அரசியல் இந்த ஆளுமை இருக்குன்றப்போ தனக்கான இடத்தை தக்க வைத்துக்க தான் பார்ப்பார்கள், சுருண்டு வீட்டில் அடக்க மாட்டார்கள். அந்த வகையில் தமிழன் எடப்பாடி தலைமையில் தான் அவர் ஏற்று சரி அது ஒரு ஆதரவாக திராவிட கட்சி விழுத்துறதுக்கு ஒரு சாதாரண சொல்லிட்டு அந்த கட்சியில் பயணித்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ வேறு கட்சிகளும் சேர வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு சேவை இல்லை. திராவிட கட்சிகள் அதிமுக திராவிட கட்சி இருந்தாலும் இதுக்கு முன்னதாக அம்மா அவர்கள் மட்டுது அதே தான் கொள்ளை ஊழலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட காசு சேர்த்து வச்சுருக்காங்க. எஸ்டேட்டு 10,000 கோடி பவுன் நகைலாம் இப்போ அவங்க ஏவன் குற்றவாளி அறிவிக்கப்படும் போது கிலோ தங்கெல்லாம் பறிமுதல் செஞ்சாங்க. ஆடைகள்லேருந்து ஒவ்வொரு எல்லாம் பல லட்சம் மதிப்பு இல்லை, பல கோடி மதிப்பு இல்லை. ஆகமத்தில் அவங்க மட்டும் ஒன்றும் நேர்மையான மக்கள் செய்யலை. 2 திராவிட கட்சிகளும் இருந்தால் அவங்களும் தனக்கான அரசு தக்க வச்சுக்கணும், பணம் கொள்ளையடிக்க வேண்டும், அப்போ தான் வாக்கில் காசு எடுக்க வேண்டும், நிறைய கூட்டங்களை போட வேண்டும். அதே தான் 2 கட்சிகளும் செய்தார்கள். அந்த சூழலில் அதுக்கு பிறகு இப்போ எடப்பாடி தமிழன்ற தலைமையில் வந்துட்டாரு. சீமானனே எடப்பாடி அலுவலகத்தில் புகற்றியிருக்கிறார். ஐயா வந்த பிறகு தைப்பூசத்தை விடுமுறை விட்டுருக்கிறார், சில கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார், பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா தமிழ் சொத்துக்கு கண்டிப்பாக விடுமுறை கொடுத்து விட்டார். அப்போ சீமானன் போட்டியிருக்கிறார். அப்போ ஒரு தமிழன் எடப்பாடியை தலைவர்ப்பதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே திராவிட அரசியலை போட்டு முன்னெடுக்காம இப்போ தமிழன் எடப்பாடிங்கிற தமிழர் சார்ந்த நாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றினால் தமிழர்கள் இதெல்லாம், ஏன்னா எடப்பாடி புனித பேசுறது ஒன்றும் கிடையாது. இதே போன ஆனால் திமுக ஆட்சி இருக்கும் போது எடப்பாடி அவர்களும் 500 கோடியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு 708 கோடி நாடு இளைஞர் கண்டரை எடுத்து சம்மதி கொடுத்த அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆட்சியில் இருக்கும்போது, போன 4 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது அது அவங்க நல்ல உத்தமர்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் என்ற ஒற்றை அடைப்பாடு அதிமுக பெரும் கூட்டம் இருக்கிறது. இந்த அடிப்பில் அது பல அங்கே சில கூட்டணி பாமக கூட்டணி சேர்ந்துருக்கு, பிஜேபி கூட்டம் சேர்ந்துருக்கு. பிஜேபி தான் முக்கியமாக குறைபாடாகிறது, பிஜேபி தான் இல்லை. இந்த பிஜேபி தான் எல்லா கட்சியும் சுருண்டு முழுங்கி தின்னுடும். எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு குற்றப்பிள்ளையில் மாற்றிருக்கிறத நினைக்கிறதா தெரிகிறது. அதனால தான் தேவையில்லாத ஆணியை தூக்கி கொண்டு சுமக்கிறார்கள் பிஜேபியை. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்குமா இல்லையாங்கிறத ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட சுயமாக செயல்படுமான்னு தெரியவில்லை. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்த வேண்டும்ன்ற ஒரே குறிக்கோளில் தான் இப்போ அந்த பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் வேறு சூழ்நிலையில் இந்த முக்கிய காரணமாக திமுக அகற்றப்பட வேண்டும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு மறுபடியும் 2வது இடம் திமுக தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு தரமட்டமாகிவிடுன்ற நோக்கத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியில் உள்ளவங்களும் மிக இருக்கிறாங்க. மிக மிக மோசமான சூழ்நிலை இப்போ கொண்டு வருகிறது திமுக ஆட்சி. 10,000 கோடி கடனை வாங்குகிறது. அதனால இந்த கடனை மறிகளை சுமத்துக்கிறது மிக மிக நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையும் ஒரு சூழ்நிலையெல்லாம் தள்ளப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை உலநாடுல போட்டி கொண்டிருக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கார்கள். அது போட்டு தெரியல. இப்படி போட்டு கொண்டிருந்தால் இலவசம் கொடுக்க தேவையில்லை, கடனை வாங்கி இலவசங்க செய்ய தேவையில்லை. கடனை வாங்கி நாங்கள் எஜுகேஷன் சரி செஞ்சோம், மருத்துவம் சரி செஞ்சோம், மக்களுக்கு இலவசமாக இதை போட்டு திட்டங்களை அதுதான் செஞ்சோன்னு சொன்ன பரவாயில்ல. ஆனால் அதை வாக்கு குறிக்கோளாக அடைவது தான் 10,000 இலவசங்களையும் பல கோடிகளையும் தேர்தல் வாக்கு நேரத்தை பணத்தையும் இலவசமாக அள்ளி தெளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆனால் இந்த திமுக வீழ்த்துவதற்காக அதிமுக அவங்க சேர்ந்துருக்கிறார்கள். சென்றோடு சென்று விட்டுதலுங்க. ஆனால் நான் மேடையில் ஒரு தகவலை நான் படித்தேன். அது உண்மைதான். நம்முடைய தங்களில் ஒவ்வொருத்தரும் உழைத்தவர்களுக்கும் இந்த கட்சியின் மூலமாக வளர்ந்து பெரிய ஆளாகின பிறகு தங்களுடைய அதில் பயணித்தவர்கள் ஒவ்வொரு உழைப்பையும் பயன்படுத்தி தான் மேலே வருகிறார். நேராக மேடையில் மட்டும் தான் பேசுகிறன்றோம். அந்த மேடைக்கு பின்புறமாக ஒவ்வொருத்தரும் மேடை சென்று பிரச்சாரம் செய்து அதுக்காக பணம் செய்து அதுக்காக திட்டமிடல் எல்லோரும் உழைக்கிறார்கள். அப்போ அவர் உழைப்பினால் வளர்ந்து விட்டு இப்போ வேறு கட்சின்றப்போ அவங்க ஆதங்கம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆதங்கத்தை அவர் தீர்த்துக்கிறார். அந்த ஆதங்கம் நம்ம ஏற்புடையதல்ல. அவர் என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால், பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை, யாருன்னு சொல்லிக்கிறான்னு சொல்லி போகிறான். வியர்வையில் விளைந்த மேடையும் விலை போன கொள்கையும், தம்பியை வியர்வை சேர்ந்து உழைத்த பணத்தில் மேடை அமைத்து ஒரு அக்காவாக ஆளுமையாக பேசுறதை அழகு பார்த்த எங்களது பலவீனம் அல்ல, அது எம்மினத்தின் மீதான பற்று. அதே தம்பிகளின் உழைப்பை ஏணியாக பயன்படுத்தி கொண்டு இன்று தமிழின துரோகியாக திராவிட குடியிடம் தஞ்சம் புகுந்திருப்பது உங்கள் அரசியல் நேர்மை நச்சிரத்தை காட்டுகிறது. எளியவர்களின் உழைப்பில் வளர்ந்துவிட்டு இன்று அதே எளியவர்களின் சிதைக்கும் திராவிட கூட்டத்தோடு கைகோர்த்து நிற்பது எவ்வளவு கேவலமா இருக்க முடியாது? இவ்வளவு கேவலமா இருக்க முடியுமா? திராவிட கட்சி தமிழகத்தின் சாபக்கேடு
என்று நீங்கள் மேடைக்கு மேடை முழங்கிய போது உங்கள் வார்த்தைகளை நம்பி ஒரு கூட்டம் இன்று களத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதிகாரத்துக்கும் சலுகைக்கும் ஆசைப்பட்டு அதே சாவுகட்டின் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் எவரை எதிர்த்து அனல் பறக்க பேசினீர்களோ இன்று அவர்களிடமே கையேந்தி நிற்பது உங்கள் மனசாட்சி ஒருபோதும் உறுத்தாமல் இருக்காது. அந்த இந்த இந்த இனத்துரோகிகள் நிழலில் நீங்கள் தேடும் அந்த சுகவாழ்வு உங்களை நம்பியவர்களின் உழைப்பை தார வார்த்து பெற்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு முறை நீங்கள் மேடை ஏறும் பொழுதும் உங்கள் காலடியில் இருக்கும் அந்த மேடை மண்ணின் மதில் வியர்வையால் உருவானது என்பது உங்கள் அடிமனதை துளைக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு பொய் வார்த்தையும் உங்கள் உள்மனதை குறுகுறுக்க வைக்கும். பதவிக்காகவும் வசதிக்காகவும் இனத்தை அடகு வைத்த ஒருவருக்கு தமிழின போராளி என்ற முகமூடி இனி ஒருபோதும் பொருந்தாது. நீங்கள் அடைந்திருக்கும் இந்த அதிகாரத்தின் பின்னணியில் எத்தனையோ தம்பியில் ஏமாற்றப்பட்ட உழைப்பு ஒளிந்திருக்கிறது என்பதை கசப்பான உண்மை. துரோகம் செய்தவர்களுக்கு வரலாறு எப்போதும் ஒரு சரியான பாடத்தை புகட்டும். தம்பிகள் உயர்வு விழுந்த மேடையையும் புகழையும் கொண்டு போய் திராவிட கூட்டத்திற்கு அடைவைத்து உங்களுக்கு அந்த பதவி அதிகாரம் ஒருபொழுதும் பாரமாகவே இருக்கும். அந்த துரோகத்தின் நிழல் உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். உங்கள் ஒவ்வொரு செயலிலும் குற்ற உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருக்கும். தமிழினத்தின் எதிரிலும் கைகோர்த்து ஒரு காலம் ஒருவர் கைகோர்த்தது தமிழின துரோகிகளும் ஒரு காலம் மன்னிக்காது என்று ஒரு நபர் நாம் தமிழர்களை சேர்ந்த நபர் தான் போட்டிருக்கிறார். அவருடைய ஆதங்கம் புரிகிறது. ஏனோட சொன்னால் நான் சொன்னதாகவோ ஒவ்வொரு உழைப்பு இருக்கிறது. தானாக ஒரு சீமானவர் பெருமையோட சொல்லிவிடுகிறார். பொது மேடையில் பேசி கொண்டு கைத்தட்டு கொண்டு வந்து அவர் தான் கட்சிக்கு அவரால் தான் வளர்ந்து என்று பேசவிட அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தவங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். 100 ரூபா காசு கொடுக்குறதுலேருந்து போஸ்ட் ஓட்டுறவங்க வந்து அது சரி பண்ணுறதுலேருந்து மேடை அமைக்கிறதுலேருந்து அதுக்காக 1 ரூபா அலைகிறவங்க வந்து பொது சேவை செய்யறதுலேருந்து பல பேர் உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பில் விளையாட்டு மேடை பேசிப்பட்டு கொண்டு அவள் தான் வளர்த்தான் என்பதில் எல்லோரும் பங்களிப்பு சொல்கிறார்கள். அதே போன்று மேடை பேச்சாளராக இருந்தது என்பதற்காக அமேசத்தில் நாம் அதை வந்து அது ஒரு ஏளனமாக நம்ம செய்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எல்லா ஆயுதத்தை விட அணு ஆயுதத்தை விட போர் ஆயுதத்தை விட பேச்சாதான் மிகப்பெரிய பேராயுதம். ஏன்னு சொன்னால் சீமான இப்பொழுது பெருங்கூட்டத்தை திரட்டுகிறான்னு சொன்னால் அவருடைய பேச்சாயுதம் அவருடைய கற்றல் அறிவு படித்த மட்டும் போதாது. அந்த படிப்பை கற்றறிவு வந்து பேச்சாதோட மக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே தான் ஒன்று சேர்ந்திருக்கோம். அப்போ பேச்சாயுதம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. காளியாமல் பேச்சாயுதம் என்பது நம்ம கட்சியில் வளர்ந்தா நாங்கள் தான் சோறு போட்டால் நாங்கள் தான் வளர்த்தோம், நாங்கள் இல்லைன்னா மேடே இல்லை இல்லைன்னா ஆலய அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு அவருடைய திறமையை பயன்படுத்த நம்மளும் கட்சியை நம்ம வந்து பயன்படுத்தி கொடுத்துறோம். நம்மளும் இந்த கட்சி மேடையை பயன்படுத்த அவர் வளர்ந்து கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொருவரையும் ஒருவருக்கு தேவையான ஒன்றாகிறது. ஆக வந்து யாரையும் நம்ம இளனப்படுத்தி பேச வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பேராது எவ்வளோன்றது வந்து நமக்கு அவருடைய பேச்சாளர் மூலம் தான் நம்ம மயிலாடுதுறை 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கடந்த வாக்கில் பெற்று கொடுத்தார்கள். அப்போ அவளை நம்ம வந்து ஏலம் செய்ய தேவையில்லை. இதற்கு பிறகு அவர் கட்சியை வெளியே சென்று விட்டார்கள். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதிமுகவோட சார்ந்த நபர்லாம் பேஸ்புக் பதிப்படும் போது பத்தியா காளியமாலை இழிவு செய்து விட்டார்கள், உங்கள் கூட பயணித்தவர்களை இப்படி இழிவு செய்திருப்பீர்கள், அது வேறு கட்சியில் செல்லக்கூடாதா, அவர் வந்து துரோகின்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் கட்சியில் தான் பயணிக்கணுமா, வேறு கட்சியில் பயணிக்கக்கூடாதா, அது தமிழ் தேசம் உங்கள் கட்சியில் தான் பேசணுமா, இப்படிதான் கேட்குறாரு. அவருடைய நியாயமாக தான் இருக்கிறது. அதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம வந்து இந்த அணில் கூட்டம் தற்கூறு கூட்டம் மாரிலாம் திராவிட கட்சிகள் மூலம் விமர்சனம் எதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னு சொன்னால் டிவி கட்சியில் பார்த்தீங்கன்னா வயசுல ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் வயசு பொண்ணாக இருக்கணும்னு அழகாக சொன்னோன்னே இந்த டிவி கூட்டம் யாரா அந்த சூப்பராக அழகாக பொண்ணு பேசுகிற தெரியவா பேச சொல்லிட்டு ஒரு கூட்டம் எங்கள் அண்ணா விஜய் தான் சொல்ல பேசுகிறேன்னு உடனே அட்ரஸ் கண்டுபிடிப்ப ஊடு போம் அப்படின்னு சொன்னான். அது ஒரு ரசிக கூட்டம். அங்கே அந்த பெண்ணை தேடி ஓடுற கூட்டம். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு இந்த விஜயோட செயல்பாடு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்புலன்னு சொன்னோன்னே திமுக பொண்ணு அடுத்த பொண்ணு கழுவி ஊத்துறோம். இவ கண்ட மட்டமான வார்த்தைலாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம். அது போன்ற உடனே தூக்கி எறிய விடாதீங்க. ஒரு பிடிக்கலன்னு சொன்னால் போயிட விட்டோம், அந்த கட்சி நமக்கு தேவைன்னு சொல்லிட வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி தற்கு கூட்டம் இல்லை. இவ்வளோ கல்யாணம் ஒரு அறிவார்ந்தவங்க தான் நல்ல கற்றல் கொடுக்குறாங்க, பேச்சக்கூடிய பேச்சாளர், அதெல்லாம் மதிக்க வேண்டும். சரிங்களா? அதே சமயத்தில் நம்முடைய கட்சியில் தமிழ் நாமக்கல் கட்சியில் பயணிக்கிற நபர்கள்லாம் அவருடைய ஆதங்கம் புரிகிறது. துரோகம் செய்து விட்டாங்கல்ல, துரோகலாம் அல்ல, ஒவ்வொருக்கும் தன்மானம் இருக்கிறது. சில சூழ்நிலையில் சில வார்த்தைகள் அதாவது முக்கியமாக என்னதுன்னா தனி மனிதர்களில் வந்து எல்லாரும் பேசலாம், நல்ல நெருக்கமாக பழகுடையாலும் சரி, ஒரே பணியில் ஒரே இடத்துல பயணிப்பறாலும் சரி, சிறு பேச்சாளருக்கு வந்து மற்றவர்கிட்ட பேசும்போது அவன் இப்படி தாண்டா விடுறா, அவனை சாந்தப்படுத்துவதற்காக விடுறான் பார்த்தலாம் விடுறா அவன் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லுவார்கள்.
அந்த பேச்சை வந்து வெளி இடத்துல வந்து வெளிப்படையாக மாட்டோம் அவன்கிட்ட சம்மந்தப்பட்ட காட்டும் போது அது வந்து நம்ம இப்படி பேசுகிறாங்க அப்படி தான் நினைப்பாங்க. அதுவும் எப்பயுமே ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் பேசக்கூடிய விஷயத்தை வந்து வெளியில் எப்பயுமே காட்டக்கூடாது. சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, காளியம்மாள் குலதெய்வம் காளியம்மான்னு சொன்னார். என்ன சொன்னார், அந்த முக்கியமாக பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பாதி பெண்கள் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு அப்போ இந்த மாதிரி பெண்கள்லாம் வெளியே வர திறமையான பெண்கள் வெளியே வரதுக்காக நாம் தமிழர் கட்சி தான் இந்த ஒரு பெண்கள்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து அவங்க எப்போதும் வந்து எதிராக நிற்க மாட்டார்கள். எதிராக பேட்டு சொன்னா இப்போ சொல்றாங்க, நான் அந்த வளர்ந்த மேடையில் இந்த மாதிரி வருவதற்கு சீமான் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் அவர் விமர்சனம் செய்வது தவிர்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இதற்காகத்தான் பொலிட்டிக்கல் அனலைசர் ஒரு அண்ணா வந்து பதிவு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி விமர்சனம் எழுதும் போது கடந்து செல்லணும். என்ன நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, எனக்கு அதை வந்து நம்ம கடந்து விமர்சிக்கிறதை நம்ம தவிர்க்க வேண்டும். கடந்து செல்ல விட்டுருங்கள். அந்த கட்சியில் வந்து சிலனா திராவிடத்தை வீழ்த்துவதற்கான எல்லா வழியும் பேசுவது நாம் தமிழ்ச்சி எதிராக பேச மாட்டார்கள். அண்ணா சீமானவர்கள் எடப்பாடியை வந்து பேசிக்கொண்டார்கள் தான் நம்ம உணர வேண்டும். அப்போ அந்த காளியம்மாள் அவர்களுக்கு எதிராக சில நபர்கள்லாம் பேசும்போது அந்த அண்ணன் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறார்கள். திருமதி காளியம்மாள் அனார் சென்றதை வந்து சில விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது பொதுவானது. என்டிகேவையோ அல்லது சீமானையோ அவர் அல்லது விமர்சிக்காதவரை அவர் எந்த கலைக்குள்ள கொண்ட தேவையில்ல. அவங்க வந்து சீமானையோ நாம் தமிழ் சுத்தியோ இதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசினாதான் நம்ம விமர்சனம் வர தேவையில்லாத ஒன்று சொல்லியிருக்காங்க. கட்சிகள் துரோகம் செய்து விட கட்சிக்கு இருந்து கொண்டே துரோகம் செய்வதை விட கட்சியை விட்டு வெளியே செல்பவர்கள் சிறப்பானவர்கள். ஏன்னா கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இடம் பண்ணுவான், என்னென்னலாம் மற்ற கட்சி போட்டு கொடுப்பான், இவனை பற்றி அவங்க விட்டு கொடுப்பான், கட்சிக்கு தடையாக இருப்பவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் வெளியே போகிறவங்களும் ஒரு சிறப்பானவர்கள். ஏதோ ஒரு பிடிக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க, பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். வெளியே போகிற வரைக்கும் அவங்களை வரவேற்கணும். உள்ளிருந்து துரோகம் செய்தவர்களை பற்றி எழுத முடியாதவர்கள் வந்து வெளியே சென்றவர்களை பற்றி எழுதுவது வந்து அசிங்கமானது, அறிவற்ற அறமும் அற்றவது. ஏன்னா கட்சியில் இருக்கும்போது ஒரு தவறு செய்யறானா சுட்டி காட்ட முடியலன்னா வெளியே போனவருக்கு அவன் இப்படிப்பட்டவன் அங்கே பேசுறாங்க தவறு சுட்டி காட்ட தேவையில்லை என்பதை சரியான ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் கட்சியால் வளர்ந்தவர்கள் பின்பு கட்சிக்கும் பலமாக இருந்தார்கள், பின்பு முந்திரி கோட்டையால் தான் பழைய விட்டார்கள். கட்சியால் வளர்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கட்சியில் வளர்ந்தவங்க கல்யாணம் அந்த கட்சியால் தான் அவங்க வளர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று கட்சியாக வளர்ந்தவங்களாம் கட்சிக்கு நான் பலமாக இருந்தவர்கள்லாம் இதுவும் நிறைய பேரும் கட்சியில் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அண்ணனோட பார்வையில் சொல்லியிருக்காங்கன்னாக்கா அப்போ கட்சியாக வளர்ந்தாலும் சொல்லி இந்த கட்சியாக நல்லா பாடுபட்டாங்க. சில கட்சியில் உள்ள சில பேர்கள் அவரோட ஒரு தவறான போட்டு கொடுத்தல் மூலமாக தான் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ற கருத்தை பாரு. இதில் அவருக்கு நாங்கள் சோறு தான் போட்டு கொடுத்தோம், இதில் என்ன போல எழுதுவதும் கருணாதித்தனம் என்பது அண்ணன் சுட்டி ராமசாமி தான் திராவிடத்தன்மை சொல்லியிருக்காரு. நான் கட்சி கொடுத்தோம், நாங்கள் தான் உருவாக்கி விட்டோம். ஏன்னா ஏன்னு சொன்னால் திராவிடத்தை சொன்னாங்க பெரியார் தான் உங்களை படிக்க வச்சார். நாங்கள் இல்லைன்னா பெரியார் இல்லை, பெரியார் இல்லைன்னா பெண்மை இல்லை, திராவிடம் இல்லைன்னா பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களை விடுதலை படைப்படி இப்படிலாம் பேசுனாங்கல்ல, நாங்களே அது போன்று நாம் தமிழ் கட்சி வந்து நீங்கள் எழுத்து அதை கெட்ட பேரை உண்டாக்காதீங்கன்னு அண்ணன் அவர்களும் பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் என்பது தனித்துவம் வாய்ந்தது என்பதையும் மறந்து விடாதீர்கள். அவரின் முந்தைய பேச்சு காணொலியை தற்போது போட்டு வந்து அதை பகடியை தவிர எந்த பயனும் இல்லை. அப்போ வந்து அண்ணாதிமுக பற்றி பேசுனது நாம் பிற கட்சியில் வந்து விமர்சித்தை வந்து அதை எடுத்து போட்டு அவர்களுக்கு எதிராக அந்த கட்சியில் பேசினாங்க அப்படின்னு ஒன்றது அதை வீண் செல்லுது. ஏனெனில் சீமான் அவர்கள் கடந்த பாதை ஒன்று உள்ளது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தமிழ்ச்சிமானவருக்கும் பல கட்சியில் பயணிக்கும் போது திராவிட கட்சியில் பயணிக்கும் போது அவருடைய அதுக்கு ஆதரித்து பேசுகிறார். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்றுதான் நம்ம வந்து அதில் வந்து மாற்று நமக்கு தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்கும்னா இது இந்த கட்சியில் ஏமாற்றி கொண்டு திராவிட கட்சிகள் தான் தமிழ் அரசியல் முன்னெடுக்கிறாரு. அண்ணன் சிறு விஷயத்தில் நம்ம இதில் ஒப்பிடு இது ஏற்புடையதாக இல்லை. என்ன சொன்னாக்கா சீமானவர்கள் கடந்த பாதை சொல்லும்போது சீமானில் வந்து திராவிட ஏற்கனவே 2 கட்சி தான் திராவிட கட்சி தான் இருந்தது. அந்த திராவிட கட்சிகள் வந்து சரியில்லை தான் வந்திருக்காங்க. ஆனால் காளியம்மாள் வெளியே சென்றிருப்பது வந்து திராவிட கட்சிகள் போல என்றது நாம் தமிழ் கட்சி அல்ல. ஆனால் இதுலேருந்து வெளியே சென்று போகிறவருக்கு இது பின் வரலாறுன்னு சொல்ல முடியாது. நமக்கு காளியம்மாள் வெளியே சென்றாலும் வரலாறு தான் நாம் தமிழ் சிறப்பான மேடது, நல்ல பேச்சாற்ற நல்ல அறிவான சமூகம் நல்ல பேரை தான் கொடுத்துருக்குறது. அது நம்ம நாம் தமிழ் கட்சி இந்த மக்களை ஏமாற்றவில்லை, இந்த அதிகாரத்தை சுவித்து பலர்கள் கொள்ளையடிக்கவும் இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கும் வரவில்லை, ஆட்சி வருவதாக நோக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால அந்த பின் வரலாறு என்பது கூட நம்ம ஏற்படுதாக இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்ற குறிப்பிட்ட நோக்கம் என்ன, இப்போ இது முன்னாடி நம்ம ஒரு கட்சியில் தவறு செஞ்சுட்டு வந்துட்டோம், அப்போ இதே போல இவர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றப்ப வேற கட்சிக்கு போறாரு, அவர்கள் சில மாற்றங்கள் சொல்லி குறைக்கிறார். ஆனால் அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்று அண்ணன் சுட்டி காட்டியிருக்கிறார். ஏன்னு சொன்னா பின் அவங்க இன்னொன்று கேட்டீங்கன்னாக்கா எதற்காக நம்ம முக்கியமான பிறகு நாம் தமிழ்ச்சிலேருந்து வெளியே செல்ல முக்கியமாக எதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லோரும் விமர்சனம் செய்யவில்லை. நம்ம கட்சியில் சென்றவர்கள் எல்லோரும் அண்ணன் கல்யாண சுந்தரன் அவர்களை வந்து விலகி சென்று அதிமுக கட்சியில் இணைந்தார்கள், சரிங்களா. அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ் காந்தி வந்து
இணைந்து திமுக இணைஞ்சிருந்தார். திமுக இணைஞ்சு சும்மா இருந்தாரா? நாம் தமிழ் கட்சி இழிவாக பேசி விட்டார், சீமானனை பற்றி இழிவாக பேசி விட்டார், கட்சியில் எப்படியா அதாவது தவறாத சமுதாயம்லாம் வெளியே பேசணும். அதனால தான் அதீத கோபம் எடுது. திராவிட கட்சி போனதும் தராமல் திராவிட கட்சியில் தான் திராவிட கட்சி நாம் தமிழ் கட்சி மேலே இருக்கும்போது தான் கருணாநிதியெல்லாம் சக்கர நாளைக்கு வந்தாலும் பேசினாரு, திருட்டாயோ எல்லாம் பேசினாரு. இப்போ அதே கட்சி சேர்ந்துட்டாருக்கு, என்ன பண்ணுறது? அப்போ அந்த கட்சி வீடியோ எடுத்து போட்ட கடனை ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. ஒன்றும் அதே படம் தான் அது. அதேமாதிரி காளியாமல் ஏற்கனவே திராவிட கட்சி அண்ணன் கொஞ்சம் பேசணும் எடுத்து வெளியே போட்டு அது ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் கட்சியில் சேர்த்துருக்காங்க. ஒரு கட்சியும் போகிறாங்கனாக்கா அவங்க வரலாறு தெரியாமலாம் சேர்க்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால நம்ம கட்சியில் விட்டு வெளியே போகிறோம். யாருன்னா நமக்கு எதிராக யார் அதில் விமர்சனத்தை சொல்கிறாரோ, ராஜீவ்காந்தி விமர்சனம் வைத்தார், ஜெகதீஷ் இப்போ சமீபத்தில் போனார் பார்த்தீங்களா, ஜெகதீஷ் பாண்டியன் அந்த கள்ளக்குறிச்சான போஸ்ட் கொடுத்தா திடீர்னு வந்து சீமானாங்க பேரம் பேசுகிறா, இதை பேச ரெண்டு பார்த்து எல்லாம் பச்சந்தி மாரி இந்த போட்டு வெளியே போன விமர்சனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்தமாரி கேடு கட்டதனமாக எதிராக விமர்சனம் தான் நாம் தமிழ் சேர்ந்து விட்டு விளாசி எடுக்கலாம். யோக்கியனா நீ யாரு இங்கே இருந்த, நீ தான் நீ பேசலாம், விமர்சனம் வைக்க தகுதி இருக்கு. ஏன்னா இங்கேருந்து பேசிவிட்டு நல்ல முறை இருந்து விட்டு எதிராக பேசல எப்போ ஒன்று கண்டு தெரியல. எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நல்லது தப்பு தெரியல கேட்க உரிமை இருக்குது, விமர்சனம் பையலாம். ஆனால் அவர்களாம் விதிவிலக்கு இல்லை, விமர்சனம் செய்யலாம். ஆனால் இதே கட்சியில் வந்து கல்யாண சுந்தரம் போனால் இப்போ சில வார்த்தைகளை வந்து பொது மேடையில் பேசும்போது சீமான் வந்து விமர்சனம் வைக்கிறார். முன்பால் அதே போன்று காளியாமல் அவர்கள் இது போல விமர்சனம் வைக்காதவரை அவர்கள் நம்ம வந்து எந்தபோது கண்டுகொள்ள தேவையில்லை. அவர்கள் செய்து துரோகம் என்று சொல்லக்கூடாது. நம்ம நாம் கட்சி துரோகம் செய்யப்பட்டா சொல்லக்கூடாது. இப்போ கட்சி நம்ம வந்து ஒரு சூழ்நிலை விளக்கப்பட்டோம் போது அவருக்கான வழியை தேடிக்கொண்டுக்கிறார். உடனே வந்து காளியாம்பாள் வந்து அந்த ஆட்சி சேரும்போது 13 லட்சம் சொத்து இருந்தது. அப்புறம் போன பாராளுமன்றத்தை 15 லட்சம் சொத்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 18 லட்சம் இருந்தது. ஆக மொத்தம் அரசியல் சேர்ந்து எல்லாம் கொடுத்து வாழ்ந்துருவாங்க, பணம் வந்து ஏறிக்கொண்டே போகிறது. அப்படிலாம் ஏன்னா பேசக்கூடாது. அரசியல்வாதிகள்னா பணம் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. எந்த ஒரு பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சி செய்கிறாங்கன்னாக்க ஒரு பொருள் இருக்கும்போது கொஞ்சமாக பணம் இருக்கும் தான் செய்யும். அப்போ தான் போய் அரசியல் செயல்பாடுகள் செய்ய முடியும், நல்ல கட்டவர்களுக்கு பண உதவி பண்ண முடியும். அதில் சுரந்தபட்சம் இருக்கும். அதீத ஊழல் பண்ணாமல் கொள்ளையடிக்காமல் மக்களுக்கு சேவை முன்னிறுத்தி செஞ்சால் போதும். சுத்தமாக காசு இல்லாமலாம் எப்படி எல்லாத்தையும் தொடச்சிட்டு வாங்க 50,000 சம்பளம் அப்படிலாம் நேர்மையெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, சரிங்களா? திராவிட கட்சிகளால் 100 கோடி 1000 கூட கொள்ளையடிச்சிட்டு இருக்கு, மொத்தமே கொள்ளையடிச்சு நாட்டை சூறாகிறது பதிலாக 100 கோடியில் வந்து 99 கோடி நல்லா செய்யட்டும், மக்களை செய்யட்டையா. நம்மள அந்த எம்எல்ஏ நல்லா சிறப்பாக செஞ்சாரியா. ஊழலுக்கே வேலை இந்த நாட்டை பார்த்து மக்களையும் பாருங்கள் என்ன சிறப்பாக இந்த ஏரியாவில் பாருங்கள், ஆற்றுலேருந்து சுத்தமாக நீர் சுத்தமாக மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை, சட்டம் பிரச்சனை எல்லாம், அரசு மருத்துவமனை பாருங்கள், பள்ளியை பாருங்கள், எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறாருங்க. அப்படின்றப்ப அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வீடு வச்சுருக்காங்கன்னா எல்லாம் வாழ்த்த போகிறாங்க, சரிங்களா? இந்த திராவிடர்கள் மாரி கொள்ளையடிச்சு மொத்தமாக இல்லாமல் அதனால இவங்க வந்து 390 லட்சம் வச்சிருந்தாரு, 13 லட்சம் வச்சிருந்தாங்க, இப்போ 15 லட்சம் 18 லட்சம், இப்போ எத்தனை லட்சம். இந்த இப்பெல்லாம் தேவையற்ற விமர்சனம் வைக்காதீங்க, அவதூறு தள்ளி விழிக்காதீர்கள், சரிங்களா? அவதூறு சொல்லி விளைக்காமல் தயவுசெய்து கடந்து செல்வதுதான் இது சரியான இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.